வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன், அதாவது கன்னி ராசிக்கான வார பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் பொறுப்பு கூடுற வேண்டிய வாரமாக இருக்கும். பணமும் உறவுகள், இது வேலை மாற்றம், இதெல்லாம் பற்றி ஒரு நல்ல யோசனை உங்களுக்கு அதிகமாக இருக்கிற வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆழமான யோசனை செஞ்சு ஒரு வேலையும் இவங்க பிளான் பண்ணி செய்வாங்க. அது உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, இவர் நல்லபடியாக செய்கிறாரு அப்படின்ற மாதிரியா. உங்கள் உழைப்புக்கு தகுந்த பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில வேலைகள் கொஞ்சம் தாமதமாக செய்கிறதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சக ஊழியர்கள் கூட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசிக்கலாம். தவறுதலான வார்த்தைகள் நீங்கள் பிரயோகம் எதுவும் பண்ணிடாதீங்க, அது வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி ஆகிடும். புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டான ஒரு நாளாக தான் உங்களுக்கு இருக்கும். இந்த கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பண உறவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். வருமான நிலையாக இருக்கும், அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. செலவுகள் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது குடும்ப தேவைகளுக்கான பணம் செலவாகும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது கண்டிப்பாக இந்த வாரம் கொஞ்சம் ஆற வைக்கிறது நல்லது. அதே நேரங்களில் கடன் யாருன்னா கேட்குறாங்கன்னா அது கொடுத்து மாட்டிக்காதீங்க. பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சு ஆலோசனை கொஞ்சம் அதிகமாக உங்களை கவனிக்கிற மாதிரியா இருக்கும். ஒரு முக்கிய முடிவு சம்பந்தமாகவும் இந்த வாரம் பேச்சுவார்த்தை ஏற்படும். வீட்டில் பொறுத்தவரையில் உறவினர்கள் கூட மீண்டும் ஒரு தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசி பொறுத்தவரையில் உங்களோட கருத்துக்கு ஃபேமிலியில் இந்த வாரம் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில் ஒரு புரிதல் ஒரு நல்லபடியாக அதிகரிக்கும். வீட்டில் அதே மாதிரி திருமணத்துக்கு காத்துட்ருக்கிற பேச்சுவார்த்தை எல்லாம் நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முன்னேற்றத்தை நோக்கி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட சின்ன சின்ன மனக்கசப்பு வந்தாலும் அது பேலன்ஸாக சரியாயிடும். அதில் எந்த ஒரு கவலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வாரம் பொறுத்தவரையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகமாக யோசனை பண்ணுவாங்க. மந்த்லி ஏதாவது ஒரு யோசனை செஞ்சிட்டே இருப்பாங்க. ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், இது பண்ணலாமா, அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த மாதிரியான யோசனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை மற்றும் பணம் எப்படி வரும் அப்படிங்கிற யோசனை அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் இது தேவையில்லாமல் நம்மளே கவலைப்படுறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை கூட அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது என்ன பார்த்தீங்கன்னா இவங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வயிறு தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் கூட குறையிற மாதிரி ஆகிடும். பட் தூங்குறத நீங்கள் கண்டிப்பாக குறைக்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தூங்க கிடைக்கிற டைமை நல்லா உபயோகப்படுத்திக்கோங்க. சின்ன சின்ன அதாவது லேசான உணவு சாப்பிடுங்க, ஹெவி ஃபுட்டு சாப்பிடாதீங்க. அது உங்கள் பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு லக்கி டேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதாவது முக்கியமான ஒரு வேலை செய்கிறது இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 5, நம்பர் 5 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கலர் இந்த வாரம் க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் பொறுத்தவரையில் பிளான் பண்ணி எந்த ஒரு வேலையும் செய்வாங்க. ஒரு புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கிற வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். அமைதியாக செயல்பட்டாங்கன்னா தொழிலையும் பணத்துலேயும் ஒரு ஒரு மெதுவான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக ஏற்படும். அது இவங்களுக்கு ஒரு நல்ல பேசு பொருளாக இருக்கும். இவங்களை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் பரவாயில்லையா நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வளர்ச்சி இவங்களோட வேலையில் தெரியும். அது அவங்கள பாராட்டுவாங்க. இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையில் ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.